Hi guys, welcome to Mac India. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ்மிக்ஸ் அதாவது ட்ரிமோய் கன்சோல் யூஸ் பண்ணி கிராஸ்மிக்ஸில் ஓஎஸில் எப்படி விளாட்றதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது இன்ஸ்டால் பண்ண பிறகு ட்ரிமோயில் எப்படி அதை வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் கேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி கேம் விளாட முடியுது அப்படின்றது பார்ப்போம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற இதை வந்து ஷோ பண்ணுறேன். இதில் வந்து கிராஸ்மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸோட இந்த இது github.comல வந்து நம்மளுக்கு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதான் வந்து ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஒரு இது இருக்கும், பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிராஸ்மிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து டவுன்லோட் த லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆஃப் கிராஸ்மிக்ஸ் ஓஎஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோடனே ஸோ இங்கே இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம மேஜராக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஜிப் ஃபைலை. ஸோ லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், கிராஸ்மிக்ஸ் ஓஎஸ் 1.3 ஜிப்புன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்பை டவுன்லோட் ஆகிறது ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து எமுலேட்டர்ஸ் அந்த இதில் ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன் இந்த ஜிப் ஃபைலை. டோட்டல் 1.97 ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது வந்து சீக்கிரமாக டவுன்லோட் ஆகும். இப்போ கிராஸ்மிக்ஸ்ன்ற அந்த ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த நீங்கள் ட்ரிமோய் வாங்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மெமரி கார்டில் வந்து இந்த அவங்களோட பயோஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ட்ரிமோய் ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபேம்பாரு. ஸோ அதுக்காக அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த கிராஸ்மிக்ஸ் ஓஎஸ்லேயும் இருக்கும். ஸோ எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு இந்த பயோஸு, இந்த ரோம்ஸு, ரெட்ரோ ஆர்க் இதெல்லாம் தான் மெயின். ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து நம்ம ட்ரிமோயில் ப்ளே பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன தேவை பார்த்திங்கன்னா, ஒரு கார்ட் ரீடர் தேவை. ஸோ அதில் வந்து 128 GB SD கார்டு தேவை. ஸோ நீங்கள் வந்து எஸ்டி கார்டை வந்து ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபார்மேட்டோட மெத்தட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரிஜினல் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்கு ஓல்டு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாண்டிஸ்க்கு அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணி ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்ட் ரீடரில் வச்சு பிசியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து ஃபார்மேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து ட்ரிமோயோட ரீடர் வந்து எப்படி கன்சிடர் பண்ணால் FAT32 அப்படின்ற ஃபார்மேட் மூலிமா தான் அது வந்து ரீட் பண்ணுது. ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா, ரூஃபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக அதை ஓப்பன் பண்ணாலே உங்களோட கார்ட் ரீடர் அந்த இது 128 GB வச்சுருப்பீங்களே, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே H டிரைவில் வந்து ரீட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்க வேணாம், தேட வேணாம். ஸோ இதில் வந்து நான் பூட்டபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு 128 ஃபார்மேட்டு இங்கே வந்து லார்ஜ் FAT32 டிஃபால்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரெடின்னு காட்டும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ண பிறகு ஃபார்மேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் ஓகே அமைட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார்மேட் வந்தோடனே ரெடின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மை பிசியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஃபார்மேட் ஆகிட்டு இப்போ அந்த பென்ட்ரைவ் அந்த இது சிம்பிள் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்மேட் FAT32ன்ற ஃபார்மேட்டில் வந்திருக்கும். எப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸில். ஸோ பாருங்கள் சிஸ்டமோட இது பார்த்தீங்கன்னா FAT32ன்ற ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஜிப் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இதில். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டு எங்கே கொடுக்கணுன்றதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 128 GB அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அழுத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இதை வந்து
அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா WinRAR இல்லைனா 7Z அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மேஜராக வந்து எல்லோரும் வந்து 7Z தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், உங்களுக்கு கரெக்டாக தான் ப்ராசஸ் ஆகும். அது எப்படின்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது சைட் பையில் நம்ம இன்னொன்று ஒரு ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னென்னா ட்ரிமோயோட ஒரிஜினல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேர்ம்வேர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரிமோய் ஸ்மார்ட் ப்ரோவோட ஃபேர்ம்வேர் கொடுத்துருப்பாங்க. மேஜராக நீங்கள் வந்து இந்த டிவைஸை பை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர்ம்வேர் இருக்கும். அந்த ஓஎஸோட பேஸ் பேக்கே இதில் வந்து இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஏன் நமக்கு தேவைன்னா, இதோட பயோஸ் தான் எடுத்து நம்ம வந்து கிராஸ்மிக்ஸோட இதில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து எல்லாம் ரேம், அதாவது எல்லா ரோம்ஸும் ரன் ஆகும், ரெட்ராக இருக்கும், கரெக்டாக ரன் ஆகும், கேமும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து SD பேஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும். லேட்டஸ்ட்டு இது கொடுத்துருப்பாங்க, 413.7Z அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் போட்டுட்டேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா அது என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ட்ரிமோயோட ஃப்ரேம்வேர், அதாவது பேஸ் பேக்கு டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அது கம்ப்ளீட் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட டவுன்லோட் ஆச்சு. சர்வர் இதுவாக இருந்ததுனால, ஸ்லோவாக இருந்ததுனால. ஸோ முடிஞ்சோடனே அடுத்து நம்ம வந்து எப்படி அந்த பயோஸ் எடுத்து அந்த இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டடு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபைலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கிராஸ்மிக்ஸை வந்து இதில் டவுன்லோட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அது காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, இதை வந்து நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோம்ஸில் போய்ட்டு, ரெட்ராருக்கு அந்த இதில் சிஸ்டம்னு இருக்கும். சிஸ்டமில் எல்லாமே பயோஸு, இது எல்லாமே கண்ட்ரோல்லே எழுதி எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ்மிக்ஸோட பயோஸில் போய்ட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த பேஸ் பேக்லேருந்து என்ன, அந்த சிஸ்டமில் இருந்து என்னென்னா பயோஸ்லாம் காப்பி பண்ணோமோ அதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே காப்பி பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிமோயில் போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் இப்போ வந்து அன்ப்ளக் பண்ணிடுறேன். ஸோ இந்த கார்டை வந்து SD கார்டை எடுத்து ஸோ நம்ம ட்ரிமோயோட கன்சோலில் எடுத்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து ட்ரிமோயோட இது வந்து வந்துடுச்சு. இந்த கிராஸ்மிக்ஸோட இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. போர்ட் மாஸ்டர்ன்ற இது வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ மேஜராக வந்து ப்ளே பண்ண வைப்பேன். எல்லாத்தையோட இதையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது வரும், ஸ்க்ரீன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிராஸ்மிக்ஸ் OS வெர்ஷன் 1.3 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, எல்லா எமுலேட்டரும் வந்து டிஃபால்ட்டாக நம்ம அந்த கிராஸ்மிக்ஸ் OS டவுன்லோட் பண்ணும்போதே இருக்கும் இந்த இதில் ஃபைல்ஸில். ஸோ பாருங்கள், எல்லா எமுலேட்டர்ஸும் இருக்குது பாருங்கள். PS, சாகா, சாட்டன்னு, அப்புறம் வந்து PlayStation, PSP, அப்புறம் போர்ட்ஸு, விர்ச்சுவல் பாய் எல்லாமே இருக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நமக்கு அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப்பர் என்ன பண்ணணும்னா தேவையில்லாத எமுலேட்டர்ஸை வந்து ஸ்க்ராப் பண்ணிடும், நம்ம யூசேஜே இல்லாமல் இருக்குது அப்படின்னா. எமு கிளீனர் என்ன பண்ணணும்னா, நம்ம புதுசாக எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், கேம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து நமக்கு அதாவது எதுவுமே எமுலேட்டர் இல்லாத கேம்ஸ் இல்லாத எமுலேட்டர்ஸை ஹிடன் பண்ணிவிட்டு இருக்கிறத வந்து அதுவே ரன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இபுக் ரீடர் இதான் போர்ட் மாஸ்டரில் நம்ம பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எதாவது டூல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜராக கேம்ஸும் இதில் டிஃபால்ட்டாக ஒரு 100 கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம விளாட்லாம். ஸோ ஓடிஏ அப்டேட்னால் நம்மளுக்கு மேஜராக இந்த ஓஎஸோட அப்டேஷன் இருக்கும், லேட்டஸ்ட் எதாவது வந்தால் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ரெட்ரோ ஆர்க் தான் வந்து நம்ம எல்லா எமுலேட்டர் கேம்ஸும் நம்ம வந்து இதில் வந்து ப்ளே பண்ண முடியும், இது மூலியமாக தான் ப்ளே பண்ண முடியுது. ஸோ பூட் லோகோ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதுக்கேற்ற மாதிரி. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது, ஃபைல் மேனேஜர். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ட்ரிமோயில் வந்து கிராஸ் மிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ டிஃபால்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமுலேட்டர்ஸில் ஏதாவது ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது இது பண்ணுவோம். நான் அது டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ரோம் வெப்சைட் தெரியும்னா அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருப்பியும் சிஸ்டமில் போய்ட்டு என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி இந்த எமுலேட்டர்ஸில் கேம் விளையாடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த எஸ்டி கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அடுத்து எப்பயும் போல் நம்ம வந்து கார்டு ரீடரில் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கிராஸ்மிக்ஸ் அந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆன பிறகு அதோட நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு, கிராஸ்மிக்ஸ் ஓஎஸ்ன்னு வந்துடுச்சு அந்த ஹெச் ட்ரைவு. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ரோம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரோம்ஸ்லாம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபால்ட்டாக ட்ரிமோய் வாங்கும்போதே இருந்திருக்கும். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கேமில் அதாவது இப்போ ட்ரிமோயில் விளையாடுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ரூம்ஸ்பீடியான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ரோம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து PS1 ரோம்ஸை டவுன்லோட் பண்ணுறேன். பேசிக்காக வந்து ஏதோ ஒரு 2-3 கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ கிராஷ் பேண்டிகோட்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ டேரெக்டாகவே அந்த கிராஸ்மிக்ஸோட இதுலேயே அந்த ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிடுறேன். அப்போ ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. ரோம்ஸ்குள்ளே போயிட்டு PS1 இருக்கும் பாருங்கள், PSன்னு இருக்கும். அதில் PSன்ற இதில் PS1 கேம்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதில் ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து அந்த ரோம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ரோம்ஸோட இதில் போய் பார்த்தேன்னா அந்த ஜிப் ஃபைல் இருக்கும். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி 11 ஜிப்புன்ற இதில் நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்னு கொடுத்தா அந்த இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரோம்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதை டவுன்லோட் பண்ணி இதே ப்ரொசீஜரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கேம்ஸும் வந்து ப்ளே பண்ண முடியும் ட்ரிமோயில். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதை தேவைப்பட்டால் இந்த விண்டோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா டெலீட் பண்ணுறேங்க. ஸோ ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இதை அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து எஜெக்ட் பண்ணிடுறேன், இந்த நம்ம SD கார்டை. ஸோ எஜெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ இந்த இது இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ எமு கிளீனர் யூஸ் பண்ண பிறகு எல்லா ரோமும் எமுலேட்டர்ஸில் கேம் இல்லாத எமுலேட்டர்ஸ்லாம் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வெறும் பிஎஸில் மட்டும் நான் கேம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால பிஎஸோட இது மட்டும் ரோம் மட்டும் இப்போ அவைலபிளில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா மெனு பட்டனில் ரிஃப்ரெஷ் ரூம்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணிக்கோ அந்த கேம்ஸை. சர்ச் பண்ண பிறகு அந்த போர்ட்டில், அதாவது அந்த எமுலேட்டர் போர்ட்டில் வந்து அந்த கேமை வந்து இன்சர்ட் பண்ணிவிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஷ் பேண்டிகூட்னு அந்த கேம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா கேம் ப்ளே ஆகுது. சவுண்ட் வந்து இது வந்து PS1 கேம்ஸு. நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திருப்பி நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா மெனு பட்டன் அழுத்திட்டு எக்ஸிட் கேம் கொடுத்தீங்கன்னா எமுலேட்டரை விட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கேமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டியும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இந்த ரோம் இதில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்டை ஒரு வாட்டி நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது எமு கிளீனர்ஸ் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிடும் இந்த ட்ரிமோய் டிவைஸில். அதுக்கப்புறம் நீங்கள் மெனுவில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் ரோம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். அந்த ரோமில் இருக்கிற கேமை வந்து எனேபிள் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமை விளையாடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமுலேட்டர்ஸில் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடினது பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணோன்னா கார்டை வந்து எடுத்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி அப்புறமா ரோம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஈமோ ட்ராப்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ட்ரிமோயில் வந்து ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்ம அந்த ஈமோ ட்ராப்லேயே வந்து எல்லா ரோம்ஸ் இருக்க கேம்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ட்ரிமோயிலே வந்து நம்ம எல்லா கேம்ஸுமே டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து சைட்லேருந்து ரோம்ஸை டவுன்லோட் பண்ணி அப்புறம் வந்து SD கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி அப்புறம் டவுன்லோட் பண்ணி அதை வந்து திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணி பெரிய ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஈஸியாக நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து ட்ரிமோயிலே வந்து நம்ம என்ன கேம்ஸ்லாம் தேவையோ உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி அப்படியே டேரெக்டாக விளையாடிக்கலாம். ஸோ அந்த வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இப்போ சொல்லி காட்டுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து காமா ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ காமா ஓஎஸ் என்னென்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வந்து ஆண்ட்ராய்டு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓஎஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராஸ் மீட்ஸ் மாதிரி அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஓஎஸ்ஸு. அதில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் கேம்ஸும் ப்ளே பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எல்லா எமுலேட்டர் கேம்ஸுமே ரெட்ரோ கேம்ஸு PSP, PS1, PS2 எல்லா கேம்ஸுமே நம்ம வந்து அதில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி கேம் டவுன்லோட் பண்ணுறது, அதில் நம்ம வந்து ஆல்ரெடி கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரோலர் மூலிமா எப்படி அந்த கேம்ஸ்லாம் விளையாடுறது எல்லாமே கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி அந்த வீடியோவோட இன்ஸ்டாலேஷன் ஒரு ப்ரொசீஜரும் டுட்டோரியல் மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் உங்களோட ட்ரிமோய் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பாய்.